ஹாய். ரொம்ப நாளாக வீடியோ போடணும்னு நினச்சி நடக்கல. இன்னைக்கு சங்கரன் கோயிலுக்கு போகிறேன். சங்கரன் கோயில் போகும்போது அந்த ஊரில் உள்ள கோயில், அந்த ஏரியா எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஒரு வீடியோ எடுத்து போடலான்னு தான் இன்றைக்கி வீடியோ எடுக்கிறேன். ஹாய், வணக்கம், எல்லாருக்கும் ஒரு வணக்கம். நம்ம வீடியோ கொஞ்சம் ஆதரவு கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ இதுலேருந்து ஆரம்பிக்கிறேன். சங்கரன் கோயிலுக்கு இன்னொரு 10-20 கிலோமீட்டர் இருக்குது. திருநெல்வேலிலேருந்து ஒரு 52 கிலோமீட்ரு. 52 திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 55-56 கிலோமீட்டர் வரும். இன்னொரு 20 கிலோமீட்டர் போனோம். இடையில நின்றுட்டு இன்ட்ரோ எடுக்கிறேன். இப்போ இங்கே செம்மறி ஆடு மேய்க்கிறாங்க. அதை பக்கத்தில் போய் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. அதான் இறங்கி வந்து போய் பார்க்க போகிறேன். வாங்க போய் பார்க்கலாம் வாங்க. செம்மறி ஆடு வீடியோ எடுக்கலான்னு வந்தால் அதுக்குள்ளே அவர் கிளம்பிட்டாரு. போய் பார்ப்போம். ஏன்னா எல்லாம் கிளம்புதா? நான் ரொம்ப வருஷம் ஆகுது இப்படி செம்மறி ஆடை பார்த்து. சரி, அதான் இன்னைக்கு பார்த்துருவோமே. ஏன்னா போயிட்டே இருக்குது. நிற்க சொல்லுங்க, இதை பார்ப்போமா? என்னடா ஓடுது? ஆளை பார்த்தா முட்டோன்னு பார்த்தா நிக்க சொல்லுங்க. ஐயோ பாருங்க, ஆடெல்லாம் ஓடுது பார்த்துதான். இதெல்லாம் எந்த மாடல், எந்த ஊரு? இந்த ஊர்ல உள்ள மாடல் தானா? பாருங்க, இவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டு ஓடும் பாக்கறேனா? அப்ப நீங்க எப்படி வரீங்க இங்க? பாம்பு இருக்குன்னு அசால்ட்டா சொல்றீங்க. ஏன்னா பாம்புனா ரொம்ப பயம். வந்து பார்த்தேன் ஆடு, இந்த செம்மறி ஆடு பக்கத்துலேருந்து வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா செம்மறி ஆடு நம்மளை பார்த்ததும் ஓடுது. இப்போ வேற பாம்புங்க நிறைய கிடக்குன்னு சொல்லிட்டாரா, அது இன்னும் பயமாக இருக்குது. இப்போ எப்படி போகிறது? பாம்புக்கு வழியில் வந்தால் என்ன பண்ணுறது? அவங்கட இந்த ஏரியாக்காரங்க பிரச்சனை இல்லை, ஏதாவது எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு தெரியும் ரெகுலராக பார்க்கணும். இல்லை நம்ம திடீர்னு வந்தால் நம்ம பயந்து ஓடிடும். அதை பாம்புங்க ரெகுலராக பார்க்குற ஆட்களை பார்த்தா ஓரமாக போயிடும். புதுசாக ஒரு ஆளை பார்த்தா துரத்தி வந்தாலும் வந்துடும் போல இருக்குது. பார்ப்போம், எப்படின்னு போய் பார்ப்போம். சரி, நான் இனி ஒரு வீடியோ எடுக்கிறேன். ஓகே, பாய். திருப்பி அங்கே போய் பண்ணுறேன். இந்த கோயிலை பார்த்ததும் நான் சின்ன வயசில் இங்கே வந்த ஞாபகம், அந்த ஏரியா பார்த்ததும் நம்ம சின்ன வயசில் இங்கே வந்திருக்கோமே அப்படின்னு தோணுது. வந்த மாதிரி தெரியுது. சின்ன வயசில் வந்திருக்கேன் இந்த கோயிலுக்கு, ஆனால் எனக்கு தெரியல அந்த என்ட்ரன்ஸ் இங்கே வந்திருக்கோமே அப்படின்னு தோணுது. திடீர்னு பார்த்தா கோயிலை காணாது போகுது. ஏன் இப்போ தெரியுது, இப்போ தெரியல. பாருங்க, கோயிலை காணாது போகுது.
தெரியுதா கோபுரம்? திடீர்னு காணாத போகுது. இப்போ தெரியுதா? தெரியுது. இப்போ காணாத போகுது பாருங்க. இதுவும் ஒரு அதிசயம்தான். இதுதான் சங்கரன் கோயில் என்ட்ரன்ஸ். பார்த்துங்க. அழகாக இருக்குல்ல பாருங்க. இந்த லொக்கேஷன் நல்லா இருக்கு. இதெல்லாம் மணி மண்டபங்கள். நல்லா இருக்கு பார்க்க என்ட்ரன்ஸ். நல்லா இருக்குல்ல? ஓ நமச்சிவாய் தலைகளை காட்டுது. ஓ நமச்சிவாய் தலைகளை காட்டுது. வீடியோ எடுக்கலாம். இல்லை ஒன்றும் இல்லை. உள்ள வீடியோ எடுக்கக்கூடாதான். நான் ஒரு சைடு ஓரமாக வந்து வீடியோ எடுக்கிறேன். சங்கரன் கோயிலுக்குள்ளாடி இப்போ நான் நிற்கிறேன். சங்கரன் கோயில் இருக்குல்ல, கோயிலுக்குள்ளாடி இப்போ நான் நிற்கிறேன். உள்ளாடி வீடியோ எடுக்கக்கூடாதான். இந்த புதுசு விளக்குறாரு. இதை நம்ம வெளிப்புறத்தை எடுப்போம். உள்ள போய் சாமியை எடுக்க போகிறது இல்லை. நம்ம சாமியை கும்பிட்றது இல்லை. சும்மா சுற்றி பார்க்க வந்தோம், அவ்வளோதான். பார்ப்போம். இதெல்லாம் ஒரு நம்பிக்கை. சாமி ஃபோட்டோ எடுத்தால் ஏதோ ஆகிருமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க போல இருக்கு. நமக்கு அப்படி எதுவும் இல்லை. சரி, இங்கே சங்கரன் கோயில் வந்தாச்சு. நேராக இனி ராஜபாளையமே போயிட்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். பார்ப்பேன், வெளியே போய் விசாரிப்பேன். ராஜபாளையம் எவ்வளோ தூரம், அங்கே என்ன ஸ்பெஷலு நேரன்னு சொல்லி பார்த்துட்டு விசாரிச்சுட்டு நாங்கள் போயிட்டு வரலாம். கோயிலுக்குள்ளாடி பசு மாடு வளர்க்குறாங்க. இங்கே பாருங்கள். இது இந்த ஜல்லிக்கட்டு மாடு நினைக்கிறேன். சுருக்கி தானே போட்டிருக்கு. ஜல்லிக்கட்டு மாடு மாதிரி இருக்கு. இங்கே பாருங்க. வருது. ஜல்லிக்கட்டு மாடு தான் எப்படி முறைக்குது பாருங்க. வேற கால் தூக்கிது பாருங்க. அப்பா, புன்னைவன விநாயகர், புன்னைவன விநாயகர். இடையில ஏதோ ஒரு சின்ன ஒரு கோயில் இருக்கு. இல்லை கோயிலுக்குள்ள போகிற வழியான்னு தெரியல.
அடுத்து இன்னொரு வழி இருக்குது. இது வந்து கோயிலுக்கு உள்ளாடி போகிற வழி நினைக்கிறேன். கோயிலுக்கு உள்ளாடி போகிற வழி நல்லா தான் இருக்குது. கோபுரம் இப்போ தான் தெரியுது. கேமராவில் எல்லோ கலர்னால கரெக்டாக பதிவாகலை கேமராவில். தெரியுதா? சங்கரன் கோயிலோட பேர் வந்து சங்கர நயினார் கோயில். சங்கரன் கோயில் வந்து ஊரோட பேர், கோயிலோட பேர் சங்கர நயினார். இதுலேயே இது ஒரு ஜாதி பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். இது அப்படி கோயில் பின்னாடி அப்படி சுற்றி வந்துட்டோம். இப்போ முன்னாடி போக போகிறோம். சுற்றி வந்து முன்னாடி போகிற வழி இப்போ போகிறாங்கல்ல, நான் அவங்க பின்னாடியே போகிறேன். இப்போ சுற்றி வந்துட்டேன், முன்னாடி இப்போ நிற்கிறேன். சுற்றி வந்து முன்னாடி நிற்கிறோம், கோயில் முன்னாடி. நம்ம உள்ள போயெல்லாம் கும்பிட போகல, நம்ம கோயிலை சுற்றி பார்க்க தான் வந்தோம். சுற்றி பார்த்துட்டேன், இது முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். நீ அடுத்த ராஜபாளையம் போக முடியுமான்னு பார்ப்போம். கோயிலோட பள்ளிவாசல், கோயிலோட பூஜை அறை. கிளியராக வீடியோ எடுக்க முடியாது, வீடியோ எடுத்தால் திட்டுவாங்க. அதனால் மறைஞ்சு நின்று எடுக்கிறேன். வந்ததில் மெயினாக ஒன்று பார்க்குறோம், யானை நிற்கிது. யானையை பார்ப்போம். எல்லா கோயிலும் ஒரு யானை நிற்கிது. யானையை வீடியோ எடுக்கக்கூடாதான், யானையை வீடியோ எடுக்கிற, யானை பக்கத்தில் நின்று எதுவும் சாப்பிடவும் கூடாதான். குறைச்சி விட்றாரு யானை பார்க்க. எல்லாம் முடிச்சுட்டோம், கோயிலை சுற்றி வந்துட்டோம். இனி வெளியே போகிறேன். வெளியே போகிறேன், என்னென்ன சொல்ல போகிறாங்களோ தெரியல, பார்ப்போம். சரிக்கா, சப்பல் எடுத்துக்கிறேன். இந்த கோயிலில் வருஷத்தில் ஒரு வருஷத்தில் எப்போ எல்லாம் வந்து விசேஷம்? இந்த கோயிலில் பெரிய விசேஷம்னா ஆடி தவசு. ஆடி தவசு. மற்றபடி எல்லா நார்மலாக தைப்பூசம், திருவாதிரை, சப்பரம் வெளியில் போயிட்டு நல்லா விசேஷம்னா அந்த ஆடி தபசு, ஆடி மாதம் 12 நாள் திருவிழா. இது சங்கரன் கோயில்னா சிவன் கோயிலா? இது சங்கர்பாடி, சிவன்பாடி, சங்கர்பாடி. சங்கர்னா யாரு? சங்கர லிங்கம்னா ஃபஸ்ட்டு கோயில். கோமதி கோயில் தான் பெஸ்ட்டு. ஓ, இதில் ஒரு பிரிவு, இந்த சிவனில் ஒரு பிரிவு. சிவன்பாடி ஃபோட்டோ அதுதான்க்கா. சங்கர நாயர்னா அது நாயரா? சங்கரன் தனியாக, சிவன் ஒன்று, அரியும் ஹரி சிவன் ஒன்றுங்காங்க. ஆமாம், ஹரியும் இந்த பக்கம் சங்கர நயனார்னு போட்டிருக்கு. நாராயணன். சங்கர நாராயணன் பெருமாள் தானே, இந்த பக்கம் பெருமாள். நாராயணன் சங்கர நயனார்னு போட்டிருக்கு. நாராயணன். நாராயணன் பேர் எழுதியிருப்பாங்க, நாராயண சுவாமி. சங்கர நாராயண சுவாமி நயனார்னு போட்டிருந்தாங்க. அங்கே ஒரு போர்டில் எழுதி போட்டிருக்கு நயனாரா? நயனாரா? சங்கர நயனார். நயனார்னா என்ன அர்த்தம்? நாம் போடுற சாமியா? அது வந்து இந்த மாதிரி போடுறது. ஓகே. இல்லைக்கா, அப்படி இல்லை. ஒவ்வொரு ஊர்லேயும் இது போல் சிவன் கோயில் இருக்குது. அந்த ஊரில் வந்து ஒரு பேர் இருக்குது, கோமதி அம்மன். சரி, ஓகே, தேங்க்யூ.
இது இப்போ சங்கரன் கோயில் அப்படின்னு வந்தோம். சங்கரன் கோயிலுங்கிறது இந்த ஊரோட பேர். சங்கரன் கோயிலை வச்சு தான் ஊருக்கே பேர். ஆனால் உள்ளாடி வந்து சங்கர நயினார்னு போட்டிருக்கு. நான் வந்து ஒரு அக்காட்ட விசாரித்தேன். அவங்க சொல்லும்போது சிவனில் பாதி நயினார் பாதின்னு ஏதோ சொல்கிறாங்க. கரெக்டாக புரியல. அப்படின்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. ஆனால் எல்லா மேக்சிமம் உள்ள கோயில் சிவன் கோயிலுக்கெல்லாம் அந்த இன்னொரு பேரை வச்சுட்டு அந்த சிவனோட ஒப்பிட்டு பண்ணுறாங்க. அது மட்டும் தெளிவாக தெரியுது. நான் இதை பற்றி இன்னொரு நாள் பேசுகிறேன் தெளிவாக. இன்றைக்கி வந்தது இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த கோயிலில் வந்து சங்கர நயினார் கோயிலோட இது. ஓகே. ஆஹா, மயிலே மயிலே மயிலே. ஓ, மயில் பறக்குது பாருங்க. ஆஹா ஹாஹா. மயில் பறந்து அங்கே போய் இருக்குது பாருங்க. காலையில் வரணும், அப்போ எப்படிப்பட்டதெல்லாம் தெளிவாக எடுக்கலாம். இந்த நெல் விவசாயம் ஏரியா பாருங்க. 2-3 கிலோமீட்டர் நீளத்து இருக்கு பாருங்க. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஒரே மட்டத்துக்கு அழகாக இருக்கு. இப்போ தான் அந்த நெல் முளைச்சி வந்துருக்கு. எப்படி இருக்கு பாருங்க. நல்லா இருக்கு இந்த வியூஸ். எவ்வளோ தூரத்து பாருங்க. சூப்பராக இருக்கு. ஏகப்பட்ட மயில் இருக்குங்க. கத்துற சவுண்டை பார்த்தீங்களா? மயில் கத்துற சவுண்டு. சூப்பராக இருக்கு. இதுதான் புத்தர் கோயிலா. நம்ம சங்கரன் கோயிலேருந்து தென்காசி போகிற வழியில், அதாவது சங்கரன் கோயிலேருந்து தென்காசி போகிற வழியில், சங்கரன் கோயிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தாண்டி மெயின் ரோட்லேயே சைடு ஓரமாக இருக்குது புத்தர் கோயிலாம் பாருங்க. ஃபோட்டோ எடுத்துக்கோ. பார்ப்போம், உள்ளே போய் பார்ப்போம். இது ஒரு 7-8 வருஷமாக கட்டிகிட்டு இருக்காங்களாம். நான் கேட்டேன், இங்கே என்ன சீன புத்தர் கோயில்னு சொல்லி இங்கே கொஞ்சம் சீனர்கள் இருக்காங்களாம். இங்கே எங்கே இருக்காங்கன்னு தெரியல. அப்புறம் 7-8 வருஷமாக வேலை நடக்குன்னா ரொம்ப பெருசாக தான் கட்டுறாங்க. ஆனால் அவ்வளோ பெருசாக தெரியல. இதை பார்த்தீங்களா எப்படி தெரியுது? இது நல்லா பெருசாக இருக்குது. மேலே போக முடியாதான், கீழே போய் பார்க்கலாமா? போய் பார்ப்போம். பரவாயில்ல, சீனாக்காரன் நம்ம தமிழ்நாட்டில் தென்காசி மாவட்டத்தில், ஆமாம் இது தென்காசி மாவட்டம் தான் வரோன்னு நினைக்கிறேன், ஒரு புத்தர் கோயில் கட்டுறான். ஆனால் கொஞ்சம் பெருசாக தான் கட்டுறான். பரவாயில்ல. பேசக்கூடாது, நமக்கு என்ன தேவை அதை மட்டும் பேசிட்டு போயிடும். பார்ப்போம், நம்ம பார்க்க வந்தோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே எவ்வளோ பெருசாக மெயினான இடம் இல்லையே நம்ம தென்காசி மாவட்டங்கிறது. இங்கே எவ்வளோ பெருசாக எவ்வளோ செலவு பண்ணி கட்டுறான்னா அவன் நாட்டில் எவ்வளோ இதாக கட்டியிருப்பான். பாப்பா போய் சுற்றி பார்த்துட்டு வரும். நிறைய செலவு பண்ணி சம்மந்தமே எல்லாமே கட்டுறான். சீனர்கள் இருந்தாலும் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அவங்களுக்காக எவ்வளோ செலவு பண்ணி கட்டியிருக்காங்க தெரியல எப்படி என்னன்னு. இந்த இதை பற்றி புத்தர் கோயில் நான் எப்போ ஒரு கேள்விப்பட்டேன், இங்கே புத்தர் கோயில் கட்டுற மாதிரி கேள்விப்பட்டேன். நான் இன்றைக்கி சங்கரன் கோயில் வரும்போது நான் அடுத்தது இந்த ஏரியாவில் பார்க்குற மாதிரி எந்த ஏரியா இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது இப்படி சொன்னாங்க, ஒரு புத்தர் கோயில் கட்டுறாங்க. நம்ம இங்கே புத்தர் கோயிலா அப்படின்னு பார்க்க வந்துருக்கேன். பாப்பா காட்டுக்குள்ளங்க பாருங்க, அந்த பக்கம் எல்லாம் ஃபாரஸ்ட் ஏரியா, வேற காடு.
காட்டுக்குள்ள தான் இது கட்டியிருக்காங்க. ஃபாரஸ்ட் ஃபுல்லாக மலை பிரதேசம் பாருங்க, எல்லாமே மலை பிரதேசம். அவரை சுற்றி பார்த்தாலே இருக்கு. ஏதோ க்ளோஸ் ஆயிடுச்சு, வந்த வழியாக திரும்பி தான் போகணும். எப்படி சுற்றி ஃப்ரண்டில் போகலான்னு பார்த்தா இங்கே அடைச்சிருக்கு. அடைச்சிருந்தா அது என்ட்ரன்ஸ் வழியை வந்து மண்ணு போட்டு பாதை போடுறானுங்க. நல்லா உருண்டையா அழகாக கட்டியிருக்காங்கல்ல, வரல பாருங்க, நல்லா உருண்டையா அழகா வருதுல்ல. ஏரிக்கரை காத்தோ இது மேலே போக முடியாது போல இருக்கு, யாருமே இல்லை. கேமரா செட் பண்ணி வச்சுருக்கானுங்க பாருங்க, கேமரா அழகாக செட் பண்ணி வச்சுருக்கு. யார் யார் வர்றா போகிறான்னு சொல்லி பார்க்குறது ஒருத்தரம் இல்லை. 7-8 வருஷமாக வேலை நடக்குன்னு சொன்னால் பரவாயில்லையா, மேலே போக முடியுமா? மேலே இதில் போய் பார்ப்பேன் எப்படின்னு. புத்தர் தெரியல பாருங்க. ரைட்ஸா, சரி ஓகே, நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம வீடியோ பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு ட்ராவலிங் விலாகு தான். இது வீடியோ வந்து பெருசாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம புதுசாக போடுறோம், நம்ம நல்லா வியூஸ் போச்சுன்னா இது போல் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஒரு வீடியோ எடுத்து போடலாம். ஒரு வாரத்துக்கு 2 வீடியோ 3 வீடியோ எடுத்து போடலாம். கொஞ்சம் நல்லா ஒன்று ஷேர் பண்ணுங்கள். சரி ஓகே, பாய். இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.